அப்போ என்ன மாதிரி ஐயா ரைவிங் எல்லாம் போகுது? நீங்கள் இப்போ எத்தனை வருஷம் சர்வீஸ்? 6 வருஷமா ஓடுறோம். ஆனால் இங்கே ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா ஓடிட்டு தான் இருக்கேன். வேலையாக ஓடுறேன் நான். உங்களுக்கு வாகனத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்ன? நாங்கள் இது வச்சுருக்கோம். உங்கள் ஆட்களோட வச்சுருந்தது இப்படி பல அமைப்பில் வாகனத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சில பேர் இந்த வாகனங்களில் ஏற்ற மேறதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களே. நல்ல கேள்வி எப்படின்னா அதனால இப்போ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் கொஞ்சம் பெரிய பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்றத்தில் இது ஏற்றத்தில் நிறைய டிரைவர் மாதிரி பிரச்சனை என்னன்னு சொன்னால் நம்ம நாட்டில் அதிகமாக பாலங்கள் ஏறும்போது மலைகளில் ஏற்றத்தில் ஏறும்போது முன்னுக்கும் வாகனம் போகும், பின்னுக்கும் வாகனம் போகும். அப்போ இந்த நிப்பாட்ட வேண்டிய சடிலியாக அந்த ஏற்றங்களை நிப்பாட்ட வேண்டிய ஒரு கட்டம் வர்ற நேரத்தில் நிப்பாட்டிட்டு திரும்ப எடுக்கிற நேரம் வாகனம் பின்னுக்கு உருண்டு மற்ற வாகனத்தில் முட்டி வேற பிரச்சனை ஆகும்போது நிறைய டிரைவர் மாருக்கு பயம் இருக்கும். நீங்கள் நல்ல கேள்வி தான் கேட்டீங்க, நல்ல சந்தர்ப்பத்தெல்லாம் கேட்டீங்க. இப்போ நாம நிப்பாட்டி வச்சுக்கிறதும் ஒரு ஏற்றத்தெல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கிறோம். நான் சடிலியா பிரேக்ல நிப்பாட்டி வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கால் இருக்கிற இடத்துல இப்போ வாகனம் நியூட்ரல் இருக்கு, ஸ்டார்டோட இருக்குது. அதே போல நியூட்ரல் இருக்குது. இப்போ ஏற்றத்தெல்லாம் நிற்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரோட்ல வாகனம் இப்படி கழிஞ்ச மாதிரி சரிஞ்ச மாதிரி இருக்கு. அங்கே பண்ணலாம் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, டிரைவர்மாருக்கு மிகவும் முக்கியமாக பிரயோசனப்படக்கூடிய விஷயம் தான் இது. உங்களை கேள்வியை நான் வரவேற்கிறேன். இப்போ பாருங்க, இந்த இருக்கு ஸ்டார்ட்ல நிற்கிற நியூட்ரல் நிற்கிற வாகனத்தை கிளச் அமர்த்தி ஃபர்ஸ்ட் கியரை போடுறோம். போட்டாச்சா? இப்போ நம்ம இந்த வாகனம் பின்னுக்கு உருளாம அப்படியே எடுக்கணும். இப்போ கிளச்சில் இருக்கிற காலை மெதுவாக ரிலீஸ் ஆகுற நேரத்தில் கிளச் பிளேட்டோட சேர்ந்து ஒரு லொக் ஆகிரும் வாகனம் பின்னுக்கு உருளை இல்லாத அளவுக்கு. இப்போ கிளச்சிலேருந்து காலை எடுத்தோம்னா அப்படியே மெதுவாக மூவ். அப்போ கிளச்சிலேருந்து காலை மெதுவாக ரிலீஸ் பண்ணுறதோட சேர்த்து எக்ஸிலேட்டரை கொடுக்குற நேரத்தில் இந்த வாகனம் மெதுவாக மூவ் ஆகுது. சரியா? இப்போ அதை விட இன்னொரு ஏற்றத்தில் நிப்பாட்டிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மேலே நல்ல ஏற்றத்தில் இப்போ காலை கிளச்சிலேருந்து காலை எடுத்தா எப்படியுமே வாகனம் பின்னுக்கு போகும். இப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் நியூட்ரல் ஆக்கிட்டேன். இப்போ கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டேன். இப்போ பிரேக்ல நிற்கிது, வாகனம் சரியான உயரத்தில் நிற்கிது. இப்போ இதே ஸ்டெப்ல வச்சு இதே இடத்துல வச்சு பின்னுக்கு உருளாமல் இந்த வாகனத்தை திரும்ப எடுக்கிறத நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, கிளச் அமர்த்துறேன், ஃபர்ஸ்ட் கியரை போடுறேன். இப்போ கிளச்சிலேருந்து காலை மெதுவாக ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகினத்துல வாகனம் இப்போ நிற்கிது, நிற்கிது. இப்போ இந்த பாருங்க, அப்படி பின்னுக்கு மூவ் ஆகாமல் அப்படியே போய் கொண்டிருக்கீங்க. இந்த பார்த்தீங்களா போய்கொண்டு இருக்கிறாங்க. மெதுவாக இதில் சுருக்கமாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, எப்பயாவது ஏற்றத்தில் வாகனத்தை நிப்பாட்டுற நேரத்தில் அந்த வாகனம் பின்னுக்கு உருளாமல் எடுக்கிறேன்னு சொன்னால் கிளச்சை அமர்த்தி நியூட்ரல் வைக்கிற வாகனத்தை கிளச்சை அமர்த்திட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு மெதுவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் கிளச் பிளேட் வந்து மூவ் ஆகக்கூடிய கண்டிஷனுக்கு வந்து வாகனம் அப்படியே நிற்கும். ஸ்டார்ட் பண்ணி போறதுக்கு ரெடியாகி அந்த இருக்கிற நேரத்தில் மெதுவாக நம்ம எக்ஸிலேட்டர் ஆர்பிஎம் கொஞ்சம் கூட்டுற நேரத்தில் வாகனம் பின்னுக்கு மூவ் ஆகாமல் அப்படியே முன்னுக்காக மூவ் ஆகிட்டு சொன்ன விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் நம்மளே கேட்டு நீங்கள் சொன்னதான் சரியான நினைக்கிறேன். பயமான விஷயம். அதிகமாக பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. இப்போ அதிகமாக நம்ம நாட்டில் ஹைவே ரோட்டுகள்லாம் பெரிய பெரிய பாலங்களாக கொண்டு தான் வச்சுக்காங்க. அதே போல மலைநாட்டு பகுதிகளில் வாகனம் ஓடுறாங்கலாம் இந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்கு முகம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயம் டிரைவர்மாருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அமர்த்துடா.